ஒரு செய்தியை மட்டும்தான் நான் தோழர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் முடிஞ்ச உடனே மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இது மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு மதிமுக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு சில கட்சிகள் கல்யாண வீடுகளுக்கு போயிட்டே இருக்காங்க. மைக்க பிடிச்சு ஒரே புலம்பல், ஒரே எரிச்சல், அவங்களுக்கு ஒரே அல்காட்சி சீன். இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு முக்கியமான கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் சொல்றாங்க, மதிமுக காரவங்கள ஒரு மண்டபத்தில் அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஏன் சார் மண்டபத்தில் போய் நீங்க அடைக்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு அந்த செலவு? ஒரே ஒரு சவால் தான் உங்களுக்கு நாங்க சொல்றோம். பணம் கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்க நடத்தி காட்டுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கிறதா எங்க அடைக்கிறதா அப்புறம் யோசிக்கலாம். நம்ம உங்களால நடத்த முடியுமா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார் நீங்க பேசுறதெல்லாம். நாங்க மதிமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மக்கள் பதில் சொல்லுவாங்க. இப்ப கொடுத்த அடி கொஞ்சம் தான். தொடர்ந்து எங்க மாதிரி கட்சியில, மக்கள் நலன் சார்ந்து இயங்குற கட்சியில தொடர்ந்து நீங்க அவமரியாதை செஞ்சீங்கன்னா இத மாதிரி பல மடங்கு அடி கிடைக்கும். அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்து சுத்தமாக நீங்க தூக்கி எறியப்படுவீர்கள். மதிமுக சொல்ல பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்து பேசுங்கள். யாராக இருந்தாலும் 50 வருஷம் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தீங்க. ஆட்சி, அதிகாரம், பணப்பலம் எல்லாம் பண திமிரு. அதனாலதான் எங்களை பார்த்து மண்டபத்தில் கொண்டு போய் அடைக்கிறேன்னு சொல்றீங்க. பார்த்து பேசுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.